கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை சொல்கிறார். ஆடுகள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்த தாவீது சங்கீதத்தை எழுதுகிறார். எழுதும்போது சொல்கிறாரு, கர்த்தாவே, காலையிலே என் சத்தம் என்ன பண்ணுங்க கேட்டருள். ஏனென்றால் அதிகாலையில் என்னை தேடுவர் கண்டாடுவார்கள் சொன்னார் ஆண்டவர். நீதிமொழிகளில் பார்க்குறோம். அது மாத்திரம் அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணும்படி இருட்டோடு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். அதிகாலை வேலையில் பறவைகள்லாம் எழுந்து துதிக்குது. காலையில் பறவைகள் 4-5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி துதிக்குது அவைகள். ஆனால் ஆண்டோடு சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம்? 5 மணிக்கு தூங்கின்னு இருக்கிறோம். பறவைங்க பாடுது, பறவைங்க கத்தரை துதிக்குது அதிகாலையில். ஆனால் நம்ம துதிக்கிறது இல்லை. ஆகதான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை என்ன பண்ணுங்க கேட்டருளுங்க. ஜெபிக்கிற அனுபவம், அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் ஜெபிக்கிறவர் தாவீது சொல்கிறார். அதான் காலையிலே என் சத்தத்தை தான் பண்ணுவீங்க நீங்கள் கேட்டருள்வீர். அது மாத்திரம் இல்லை, காலையிலே எனக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உமக்கு காத்திருப்பேன். பாருங்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறார். காலையில் ஆண்டவருக்குடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். இந்த சங்கீதக்காரர் தான் எழுதுகிறாரு. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இந்த சங்கீதக்காரர் தான் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்றார். இங்கே சொல்கிறாரு, காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொருவருடைய அனுபவமும் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவமாக மாறட்டும். இந்த தின தியானத்தை கவனிக்கிற, கேட்கிற, பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, தாவீதை போல் நாம் மாறுவோம். தாவீதை போல் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, காலையிலே என் சத்தத்தை என்ன பண்ணுங்கள் கேட்டருளுங்க. காலையிலே உமக்கு நேரம் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு பஸ்ஸுக்கு, ஒரு ட்ரெயினுக்கு, உலக காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதே இல்லை. ஆக இந்த நாள் முதற்கொண்டு நாம் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் காத்திருக்கிற அனுபவத்துக்கு வருவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்கு நல்லதாக பண்ண இந்த நாளில் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. தாவீது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காலையில் காத்திருக்கிறாரு. அந்த அனுபவம் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் இருக்கட்டும்ப்பா. காலையில் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.